எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அபிஷேக் அவர்கள் ஒரு முக்கியமான நாம் யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சாதனையை பண்ணியிருக்கிறாங்க. எஸ்பிபி குரலில், ஒரு ஆண் குரலில், அதுவும் லெஜண்ட் எஸ்பிபியுடைய குரலில் பாடியிருக்கிறாங்க. இது மிக பெருமளவுக்கு இப்போது ட்ரெண்டாக இருக்குது. இதை கேட்ட நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இது மிக பெருமளவுக்கு தமிழகம் முழுக்கவே பரபரப்பாக போயிட்டுருக்குது. எஸ்பிபி அவர்கள் குரலில் அபிஷேக் அவர்கள் இதை கேட்ட உடனே என்ன சொன்னாங்க, அவங்க என்ன பாட்டு பாடினாங்க, முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்படி பல முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, சரிகமப்பா சீசன் 5 வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்குது. இந்த அளவுக்கு வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா அப்படிங்கிறத தவிர வேறு யாருமே கிடையாது. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நான் சொல்லலை. அபிஷேகாவால் தான் இந்த சீசன் இந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஜீ தமிழே டேட்டாவோடு வெளியிட்டிருக்கிறாங்க. நீங்களே பாருங்கள், டிஆர்பி ரேட்டிங்கில் இந்த பாப்பா எப்பெல்லாம் பாடுறாங்களோ எங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் உச்சத்தை தொடுது. இது வரைக்கும் எந்த ஒரு ஷோக்களுக்குமே இப்படி எங்களுக்கு நடந்ததே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பாப்பா எங்களுக்கு ஒவ்வொரு சீசனுக்கு வந்தால் போதுங்க, நாங்கள் விஜய் டிவியே வெறும் ஒரு வருடத்தில் நாங்கள் மிஞ்சி டாப்புக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு மேலும் முக்கியமான சில விஷயங்களை சொல்கிறாங்க. இன்றைக்கி விஜய் டிவி அப்படிங்கிற விஷயம் மிக பெருமளவுக்கு ஃபேமஸாக இருந்தாலும் அதற்கு முக்கியமான காரணம் சூப்பர் சிங்கர், இந்த மாதிரி ஒரு சில ஷோக்கள் மட்டும்தான் விஜய் டிவி இந்த அளவுக்கு மேலே நிறுத்தியிருக்குது. சரிகமப்பா சீசன் 5 வெற்றி அடைஞ்ச மாதிரி இன்னும் ஒவ்வொரு சீசன்களுக்கும் அபிஷேகா மாதிரி ஒரு பொண்ணு வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா எங்களுடைய ஜீ தமிழ் சேனலும் விஜய் டிவியை மிஞ்சி தமிழகத்தில் நம்பர் 1 என்டர்டெயின்மெண்ட் சேனலாக இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தே கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே அபிஷேகா அவர்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றி அடையணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. இது டிஆர்பி ரேட்டிங் எங்களுக்கு அந்த பாப்பா இவ்வளோ தூரம் பண்ணி கொடுத்துருக்குது, அந்த பாப்பாவில் நாங்கள் இவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆகிறோம் அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாது. அந்த பாப்பாவுடைய குணத்துக்காக, அந்த பாப்பா வாழ்க்கையில் யாருடைய பயிற்சியும் யாருடைய உதவியும் இல்லாமல் தன்னந்தனியாக இவ்வளோ தூரம் வந்திருக்கிற அந்த பாப்பா இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வயசில் இருக்கிற ஒவ்வொரு பெரியவங்களுக்கும் கொடுக்குற மரியாதையை பார்க்கும்போது எங்களுக்குலாம் அவ்வளோ ஆசையாக இருக்குது. பெரியவங்களை மதித்து நடக்கிறதும், அதே மாதிரி தன்னை போன்ற திறமை உள்ளவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்காகவும் எங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட பேசுகிறாங்க. இதெல்லாமே எங்களுக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது அப்படின்னு ஜீ தமிழ் தரப்பினர் ரொம்பவே பெருமையாக பேசியிருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, நம்முடைய அபிஷேக் அவர்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல்ஸுக்காக எஸ்பிபி குரலில் ஒரு பாடலை முழுக்க பாடியிருக்கிறாங்க. ஆனால் அது பயிற்சிக்காக பாடின பாட்டு தான். அப்படி இருந்தாலும் கூட இருக்கிறவங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கிறாங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது சோசியல் மீடியாவில் லீக் ஆகி முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்து அதிர்ந்து போயிட்டாராம். ஒரு பெண் ஆண் குரலில் பாடுறதே ஒரு கடினமான விஷயம். இதில் லெஜண்ட் எஸ்பிபி குரலில் பாடி ஆண்களாலேயே எஸ்பிபி லெஜண்டுடைய குரலை எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாகிற ஒரு சூழ்நிலையில் ஒரு குட்டி பாப்பா எஸ்பிபி குரலில் பாடி இவ்வளவு கம்பீரமாக அவரை மாதிரியே பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் அதிர்ந்து போய் உடனடியாக அபிஷேக் அவர்களுடைய அப்பா அம்மாவுக்கிட்ட பேசியிருக்கிறாங்களாம். அதற்கும் மேலே ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்கிறாங்களாம். அவருடைய பர்சனலான சில உதவியாளர்கள் கிட்ட இந்த பாப்பாவுடைய திறமையை மென்மேலும் வளர்க்கவும், அதை விட ரொம்ப முக்கியம், இந்த பாப்பாவுடைய திறமையை யாரும் வளர விடாமல் தடுத்துடக்கூடாது, அதை யாரும் பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே முக்கியமான சில விஷயங்களை பார்த்துருக்கிறாராம். நேயர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். முதல்வர் விஜய் அவர்கள் தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு திறமையும் கண்டிப்பாக அதற்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதும், அபிஷேக் அவர்கள் சிறு வயதிலேயே எஸ்பிபி போன்ற லெஜண்டுடைய குரலை ரொம்ப அசால்ட்டாக பாடுறதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.